ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலையா சாரோட டாக்கு மகாராஜா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன டாக்கு மகாராஜா படத்தில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது யாருன்னா நம்ம பாலையா சார் தான். இந்த படத்தில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட பயங்கரமான ஹீரோ. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலையா சார் வந்து ஜெயிலில் இருப்பார். அப்போ வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு குழந்தை வந்து வந்துட்டுருக்கும், தாத்தா பாட்டியோட. அப்போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. அவங்க வெளியில் இருக்கவங்க வந்து அந்த ஏரியா சேர்ந்தவங்க அந்த குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அப்போது பாலையா சாருக்கு வந்து அந்த குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு கிடைக்குது. அப்போது அந்த ஜெயிலிருந்து பாலையா சார் தப்பிக்கிறாரு. தப்பிச்சுட்டு அந்த குழந்தையோட வீட்டில் வந்து டிரைவராக வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவார். அந்த குழந்தை யார், என்ன நடந்துச்சு, இவர் யார், எதனால் ஜெயிலுக்கு போனார் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சண்டை போடுறது, அந்த குழந்தையை காப்பாற்றுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். இன்ட்ரோல் பிளாக் செம்மையாக இருந்தது. இன்ட்ரோவில் சும்மா ஏகப்பட்ட கத்தி குத்து புல்லட் எல்லாம் உடம்புல வாங்கியிருப்பார். ஆனாலும் எதிரியை வந்து வெட்டி கொல்லாமல் வந்து அவர் கீழே விழவே இல்லை. அந்தளவுக்கு இன்டர்வல் பிளாக் இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் என்னென்னா, இவர் யார், எதனால இந்த குழந்தைய காப்பாற்றுறாரு, அந்த குழந்தைக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், இந்த மாதிரி சீன்ஸ் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் பயங்கரமான சண்டைகள்லாம் நிறைய இருக்குது. 10 பேர் ஒதுக்கிறது, 10 பேர் பறக்கிறது, 10 பேர் தெரிகிறது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட வில்லனுக்கும் வந்து ஒரு தரமான கேரக்டர் தான் தந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அந்த படத்தில் ஒரு சீன் வரும். சாட்சி சொன்னது 4 பேர் தான், ஆனால் அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் கொன்னுடுவாங்க. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம எல்லாரையும் கொன்னுடுவாங்க. அதில் கடுப்பான நம்ம பாலையா, ரிவர்ஸான பாலையா அவங்க வீட்டுக்கே போய் ஒரு சம்பவம் பண்ணுவார். அது செம்மையாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து என்னதான் நீங்கள் படம் ஃபுல்லாக ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வச்சுருந்தாலும் படத்தில் கண்ணில் நிற்கிறது யாருன்னா பாலையா மட்டும்தான் கண்ணுக்குள்ளே நிற்பார். கிளைமேக்ஸில் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த சீனும் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையாக இருந்தது. இன்ட்ரோ பிளாக் சூப்பர். செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் படம் பிடிக்கும், பாலையா படம்லாம் எனக்கு பிடிக்கும்ப்பா. இப்படி 10 பேர் பறக்கணும், அப்படி 10 பேர் பறக்கணும், காரையே ட்ரெயின் இந்த மாதிரிலாம் ஒத்த கையில் நிறுத்தினாலும் பரவாயில்ல, அவர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் படத்தை பார்க்கணும், அவ்வளோ அவரை நாங்கள் லைக் பண்ணுறோம் அப்படின்ற நினைக்கிற கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இந்த படம். ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க பாலையா ஃபேன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ, பாலையா சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற கேட்டகரியாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், அனிமே ரிவ்யூஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.